எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கே நாங்கள் வந்து ஒரு 5 o'clock போல் தான் நைட்டு ஃபுல்லாக இவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. தியானும் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. எனக்கும் நிறைய கேக் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு டேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் சமைக்க மாட்டேன்டா, வேலை பார்த்து எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்கலை. ஸோ அதனால் வந்து வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நான் வீட்டிலேயே ஏதாவது ஒரு தயிர் சாதம் வச்சு சாப்பிட்ருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல். எதுக்குடா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் சினி ஸ்கொயரில் இருக்க இந்த ஒரு கேரளா கேஃபே வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். உள்ளே இருக்க ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லைட் செட்டப்பு, நம்ம வந்துட்டு வெளியே வியூ பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்றது. அங்கே ஒரு பேண்டா ட்ரெயின் வேறு வச்சுருக்காங்க, அதில் எல்லோரும் ரவுண்ட் போயிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு சரி நம்ம சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே எதுவுமே கிடையாது, மெனுன்னு ஒன்றே கிடையாது. வெறும் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து பரோட்டா, சிக்கன் கறி, இதை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை. போய் பார்த்தா ரெடிமேட் பரோட்டாவில் வந்துட்டு ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து 30 rupees. சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸில் சிக்கனில் எந்த ஒரு மசாலாவுமே இல்லை, ரொம்ப ராவாக இருந்துச்சு. சால்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ரைஸ் கூட ஓரளவுக்கு சாப்பிட முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த சிக்கன் கறி பயங்கரமான உரப்பு. ஸோ ஓரளவுக்கு அன்னைக்கு போனதே வேஸ்ட்டு. நாங்கள் அந்த 3 டிஷ் வாங்கினதுக்கே வந்து 700 ஆயிடுச்சு. ஸோ ஏன்டா போனோம், ஏன்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கேக் டெலிவரிலாம் பண்ணுறதா இருந்துச்சு. அதனால் நாங்கள் சீக்கிரமே வீட்டுக்கு போய் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தியானையும் தூங்க வச்சுட்டு நான் கேஃபேக்கு கிளம்பிட்டேன். கேஃபேக்கு போனோம்னே நான் எப்போயுமே டீ தான் வாங்கி குடிப்பேன். என்ன தான் நம்ம போட்டு குடித்தாலும் நமக்கு ஒருத்தவங்க போட்டு அதை வாங்கி குடிக்கிற மாதிரி வராது. ஸோ 2-3 கஸ்டமர் இருந்தனால அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணும், என்னடா நகை போடுறதுல சந்தோஷம் இருக்குது, இந்த மாதிரி நம்ம பேரில் கேஃபே வச்சு பாருங்கள், அப்போ தான் இருக்குது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு சரி MK ஹப்பை போய் நம்ம வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நியூ இயருக்கு கொஞ்சம் கலெக்ஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நானே எடுத்துக்கிருவேன். எப்போயுமே நான் பிளான் பண்ணி போவேன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அன்னைக்கெலாம் வந்துட்டு அமையாது. ஸோ இன்றைக்கி பிளானே பண்ணாமல் யதார்த்தமாக போனேன். ஸோ டைம் இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழையோட சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்துட்டு 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. பெரிய விஷயம். பிகாஸ் வந்துட்டு ஒரு 5000 பேர் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளால் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூட முடியாது. அவ்வளோ கூட்டமாக வந்துட்டு இருக்கும். அவ்வளோ பேர் வந்து எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் பண்ணி எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். எத்தனையோ கேக் பண்ணாலும் எனக்காக ஒரு கேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் வந்து இந்த 2026 நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் வந்துட்டு இத்தனை நாளாக வந்து நான் எந்த ஒரு வீடியோவுமே போட கிடையாது. நான் தொடர்ந்து வீடியோ எதுவுமே போடலை. இப்போ இந்த ஒரு 1 month தான் நான் வீடியோவே போட்டுட்ருக்கேன். அதுக்கே வந்துட்டு எனக்கு பெரிய வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க நீங்கள். ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த மாதிரிலாம் நான் வீடியோவில் பேசவே மாட்டேன், எனக்கு வரவே வராது. ஒரு 1000 தடவை உட்காந்து பேசி பார்ப்பேன். ஆனால் இப்போ நானே வந்துட்டு ஒரே ஷாட்லேயே எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு முக்கியம் போல். அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்துட்டா பயங்கரமான மழை. இந்த மழையில் சம்பவமே நம்மளை தேடி வருமே. பிரச்சனையை தேடி நம்ம போகிறோமா இல்லை பிரச்சனை நம்மளை தேடி வருதான்னு தெரில. நைட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையில் இது எல்லாத்தையுமே நம்மளாக ஒவ்வொன்றா செட் பண்ணி எல்லாமே நாங்களே தான் வந்து பண்ணோம். ஸோ அதனால் ரொம்ப வந்து என் கூட ஒரு கனெக்ஷனான ஒரு விஷயமா வந்து கேஃபே வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து இப்போ தானே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு டீயை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டீயும் ஒரு சமோசாவும் எடுத்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் வந்துட்டு வெளியெல்லாம் போய் குடித்தாலும் நம்ம கடையில் வந்து குடிக்கிற மாதிரி எனக்கு வராது. அப்புறம் உன்னை வீடியோ எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு எப்பா என்னை விட்டுருங்கக்கான்னு தவிச்சிக்கிட்டு இருந்தான் யாபேஸு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.